ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் உங்கள் டேவிட். நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே எடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வீடியோ எடுப்போம், பேசுவோம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இதை நான் வந்து ட்ரோல் வீடியோவாக நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் நம்ம கோபி அண்ணனும் சுதாகர் அண்ணனும் வச்சு செஞ்சுட்டாங்க. நான் யாரை பற்றி சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலாட்டி அவங்க கோபி அண்ணனோட வீடியோவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்க, தெரியும். என்னப்பா அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிருச்சேன். லவ் பண்ணிட்டா? ஆமாண்ணே. தம்பி, மேயறது வனமா இருந்தாலும் சேர்றது நம்ம இனமா இருக்கணும்டா. என்னண்ணே பண்றது? நம்மளால இல்லடா நம்ம இல்லனே. இல்லையா? இல்லனே. இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஒண்ணு அக்கா இருக்க கூடாது, இல்ல அந்த பையன் கூடாது. அப்படி இல்லனா தான் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் கௌரவம் மரியாதை. அந்த பையன் படிச்சிருக்கான், நல்லா வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் உன் பழக்க வழக்கம் நமக்கு வேணாம். உன்னை பார்த்து போய் கெட்டு போயிருவாங்க. நசிக்கமா இருக்கா தம்பி? சொல்லாதீங்கண்ணே. இல்லடா தம்பி, பாத்து நான் நம்ம இனத்துக்காக என்ன வேணா பண்ணுவேனே. ஏன்னா சொல்றே தவிர ஒண்ணு செய்ய மாட்டேடா. இப்படி பண்ணானா நம்ம இப்படி பண்ணான்னு போவாங்க. ஸ்காட்லாந்து தெரியுமா? அப்ப நம்ம இருக்காங்களா? நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஒண்ணு வீல திருத்த முடியாது, அவ்வளவுதான். என்னடா அது பொருள்ண்ணே? என்ன தம்பி? அண்ணே, அக்கா லவ் பண்ணணும் கொண்டுட்டனே. கொண்டுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டராயா தம்பி? அதுதான் என்னடா, தெரிஞ்சே தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிருக்கேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கும்லனே. புடுங்குது. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனே தான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமாடா இந்த ஜாதியெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எப்போவோ ஜாதி தலைவர்களே ஜாதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்னடானா இந்த ஜாதி தான் கெத்து, இந்த ஜாதி கெத்து கிடையாது அப்படின்னு நீங்களா டிசைட் பண்ணிக்கிறீங்க, நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. உண்மையான கெத்துனா என்ன தெரியுமா? ஒருத்தன் படிச்சு நல்ல போஸ்டிங் போயிட்டு நல்ல கவின் ப்ரோ மாதிரி இந்த 1,00,000 சம்பளத்துல ஒரு நல்ல போஸ்டிங்ல போய் உட்காரணும், அப்படிலாட்டி ஒரு நல்ல அதிகாரத்துல போய் உட்கார்ந்தாதான் கெத்தே தவிர ஜாதியை வச்சோ பேக்ரவுண்ட் அப்பாவோட இப்படி பணத்தை வச்சோ அதெல்லாம் கெத்தே கிடையாது. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதுதான் உன்னோட கெத்து. அதுக்குன்னு மிளகா பொடியை மூஞ்சில போட்டு குத்துறதுலாம் உனக்குள்ள இருக்க திறமை கிடையாது. நீ 1,00,000 சம்பளத்துல உனக்கு வேலை இருக்கா? கிடையாது. உனக்கு ஐடி கம்பெனில வேலை கொடுப்பாங்களா? உன் மூஞ்சியை பார்த்தாலே உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு இருந்து உன்னை நம்பி ஒரு பொண்ணு இவன் நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காண்டி ஒரு பொண்ணு உன்னோட ஃபேமிலி உன்னை நம்பி இருந்துச்சு வச்சுக்கவே, அதுதான் உனக்கான உண்மையான கெத்தே தவிர ஏன் ஜாதி தான் எனக்கு கெத்து, நம்மளா இந்த ஜாதியை சேர்ந்தவங்க நம்மளாம் கெத்தானோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ வேஸ்ட்டு. சொல்ல போனா நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன்னு தெரிஞ்சுனா முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போலாம் என்ன சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி, நம்ம ரவுடித்தனம் பண்ணாதான் நம்மளுக்கு கெத்து, நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் நம்மளுக்கு கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயிலுக்கு போறது ரவுடித்தனம் பண்றது கெத்தே கிடையாதுடா, அது அசிங்கம்டா. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன்னு தெரிஞ்சுன்னா உனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ ரோட்ல நடந்து போனா கூட உனக்கு தெரிஞ்சவனா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் கூட நடந்து வர மாட்டான். எங்க இவன் கூட போனோம்னா நம்மளும் அசிங்கப்பட்டுருவோமோ, நம்மளையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு உன்னை மொத்தத்துக்கு ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுல என்ன கெத்து இருக்கு? உனக்கு அசிங்கம், கேவலம். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தெரிஞ்சா உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், உனக்கு எவன் வேலை கொடுப்பான்? எவனுமே கொடுக்க மாட்டாங்க. நீ ஒரு இடத்துல போய் உட்காந்தாலே அந்த இடத்துல உன்னை உட்கார விட மாட்டாங்க. போலீஸ்கார உன்னை பார்த்தாலே அடிப்பாங்க. இதுல என்னடா கெத்து இருக்கு? அசிங்கம் தான். உன் வீட்டுல எல்லாமே சரியா இருக்கான்னு பாரு. நீ அதுக்கப்புறமா போய் அடுத்தவங்கிட்ட உன் கெத்த காட்டு. உன் வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா நான் யாரை சொல்றேன்றது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா 2 சைடுமே அதை பார்க்கணும். இங்கிட்டும் பார்க்கணும், இந்த சைடும் பார்க்கணும். உன் வீட்டு சைடு தப்ப வச்சுக்கிட்டு நீ போய் அவனை கொலை பண்ணேன்னா என்ன லாஜிக்? என்னமோ தெரியல. உங்களோட இதுல ஒருத்தன் சப்போர்ட் வேற, அவர் வந்து எங்க ஜாதியை சேர்ந்தவர், அவனோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. உன்னை பத்தியெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். திருப்பி நீ என்னை பேச வைக்கிற. நான் யாரை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ காட்டுறேன் பாருங்க.
ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். இவன் தான் இவன் இவன் அதுக்கு மேல பெருமைக்கும் பெருமை அல்ல. எப்படி சொல்றது தெரியல. இவன் பேசுறது வந்து உண்மையிலே பெருமைக்காக மட்டும்தான் பேசுறான். நான் அந்த ஜாதி பெருமை அவ்வளவுதான். ஜாதி பற்றுங்கிறது வேற, ஜாதி வெறிங்கிறது வேற, ஜாதி பெருமைங்கிறது வேற. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தனுக்கு ஜாதி வெறி, ஒருத்தனுக்கு ஜாதி பெருமை. ஜாதி பற்றெல்லாம் இங்க எவனுக்குமே கிடையவே கிடையாது. ஜாதியை பத்தி எதுக்கு? என்ன ஜாதியா இருந்தா என்ன? எனக்கு அந்த கான்செப்ட் தான் இப்ப வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. இவனை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான், இந்த வாட்டர்மெலன் சைக்கோ. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அவர் வந்து எங்க ஜாதியை சேர்ந்தவர், அவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. அப்படியே ஓ வாழ்க்கையை பாடுறா, உன்னைய பார்த்தே ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ பெருமை நினைச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்க. நானும் சரி பெரிய மனுஷன் வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். வயசுல பெரியவரா இருக்காரு, வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த வீடியோல நீ என்னை பேச வச்சுட்ட. ஏன்னா அந்த ஒரு வீடியோல எதுலயோ ஒண்ணுல பார்த்தேன், பரிதாபங்கள் யூடியூப் சேனல் தான் நினைக்கிறேன். வயசுக்கு மரியாதை கிடையாது, செயலுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எதுலயோ ஒண்ணுல பார்த்தேன். அந்த மாதிரிதான் நீ பண்ற செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். வயசு உனக்கு எவ்வளவு வயசா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உனக்கு எவனும் மரியாதையே தர மாட்டாங்க. உன்னுடைய எண்ணம் செயல் சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். பட் இப்போ உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நானுமே பார்ப்பேன், என்னோட வயசு பசங்களையும் சரி, இல்லை என்னோட வயசு சின்ன பசங்களும் சரி, எப்படி சொல்றது, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கெத்து, நம்ம இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதனால கெத்து, இவங்கெல்லாம் வந்து நமக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது தம்பி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, உனக்கு எது கெத்துனா நீ படிச்சு போய் ஒரு அதிகாரத்துல உட்காடுறியா, அதுதான் உனக்கு கெத்தே தவிர மத்தபடி உனக்கு கெத்து எதுவுமே கிடையாது. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு அசிங்கம், கேவலம். ஒருத்தனை வர வச்சு மிளகா பொடியை கண்ணில் போட்டு அவனை குத்துனேன்னு வச்சுக்கவே, அது வந்து கோலத்தனம். நீ கொலை பண்ண போறேன்றது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருப்பான். நீ அவனை ஏமாத்தி கொண்டிருக்க, அதுக்கு பேரு துரோகம், கெத்து கிடையாது, துரோகம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இது வந்து கெத்து கிடையாது. எப்படி சொல்றது, அது வந்து முழுக்க முழுக்க அசிங்கம்ன்ற ஒன்னதான் சேருமே தவிர, நம்ம வந்து கொலை பண்ணிட்டோம், நம்ம வந்து பெரிய ஆள், இனிமே நம்மளை வந்து 4 பேர் மதிப்பாங்க, நம்ம தான் கெத்து, நம்மளை பார்த்தாலே 4 பேர் பயப்படுவாங்க அப்படின்ற எண்ணம்லாம் எவனுக்கும் இருக்கவே கூடாது. அசிங்கம், உன்னைய பார்த்து எவனுமே பயப்பட மாட்டாங்கடா. டேய், இந்த வீடியோ பார்க்குற எவனாவதுமே அந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. ஒரு ஒரு சின்ன பையன் கூட உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். இவனுக்கு வந்து மனசுல சும்மா அந்த ஆசை. அவன் இந்த ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்களா, அவன் உள் மனசுல பூந்து யாரோ அவனை அப்படி நம்ப வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள பூந்து யாரோ உங்களை அப்படி நம்ப வச்சிருக்காங்க. மத்தபடி கெத்தும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உனக்கு எது உண்மையான கெத்துனா, நீ ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கியா, ஒரு நல்ல வேலையில இருக்கியா, நல்ல சம்பளம் வருதா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றியா, உன்னை பார்த்து ஒரு 4 பேர் இவரை மாதிரிதான் இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கணும். உன்னை பார்த்து 4 பேர் இவனை மாதிரி இருக்கவே கூடாது நம்ம அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் உனக்கு வந்து உண்மையான கெத்தியை தவிர, ஜெயிலுக்கு போறது, இப்படி வர வச்சு மிளகா பொடியை போட்டு குத்துறது அப்படிலாம் கிடையாது. நீ ஆம்பளையா இருந்தா உன் வீட்டை முத பாரு, உன் வீட்டுல எந்த தப்பு நடக்காம பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் கெத்து, நம்ம ஜாதி தான் கெத்தான ஜாதி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீ மினி போனா நீங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம கெத்து அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா பேசணுன்னே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இவங்க எப்படிதான், நம்ம தான் கெத்து, நம்ம தான் பெரிய ஆள், நம்ம வந்து கொலை பண்ணிட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஜெயிலுக்கு போகிறோம், அப்படி போலீஸே நம்மளை பார்த்து பயப்படுறேன். போலீஸ்லாம் அவங்கள பார்த்து எந்த போலீஸும் பயப்பட மாட்டாங்க, உள்ளே வச்சு காலை உடச்சி விட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் கெத்து, நம்ம தான் பெரிய ஆள். அப்படிலாம் கிடையாது. உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பன் இருப்பான் கண்டிப்பா. மற்றபடி இங்க யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாருமே சமம் தான். எல்லா ஜாதியிலோட உடம்புலையும் பிளட்டு தான் ஓடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் விவசாயம் பண்ணாதான் அதை இன்னொருத்தருக்கு சாப்பிட முடியும்.
அந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தர் மட்டுமே, ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க மட்டுமே இந்த பூமியில் வாழ முடியாது. எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த பூமியில் வந்து வாழ முடியும். இப்போ நான் அந்த சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா அதை வந்து வேற ஜாதிக்காரன் தச்சு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அது கடைக்கு வந்து அதை எனக்கு ஒருத்தர் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வந்து தான் நான் போட முடியுமே தவிர, நானே உட்காந்து இந்த நூலை செஞ்சு அதை ஊசியில் போட்டு ஒன்று ஒன்றா அதை மிஷினில் போட்டு இந்த சட்டையை என்னால் செஞ்சு போகிறது சாத்தியம் கிடையாது. எல்லா ஜாதிக்காரங்களோட உதவியோட தான் இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஜாதிக்காரங்க எல்லா மதத்துக்காரங்களுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த பூமியில் வாழ முடியுமே தவிர, நம்ம தான் கெத்து அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ கடைசி வரைக்கும் அசிங்கப்பட்டுட்டு மட்டும் தான் நிற்ப. உன்னை பெருமை சேரவே சேராது. உன் மனசில் வந்து அந்த பெருமைன்ற எண்ணமே இருக்க வேணாம். நம்ம வந்து கொலை பண்ணிட்டோம், நம்ம பெரிய ஆளு, நம்ம கெத்தானவங்க அப்படின்ற தேட்டே உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ அசிங்கப்பட்டுட்டோம் நம்ம, அவ்வளோதான். 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம அசிங்கப்பட்டுட்டோம். நாளைக்கு நம்ம தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நம்மளை 4 பேர் கேவலமாக பார்ப்பாங்க. அப்படி வேணா நீ நினச்சிக்கோ. மத்தபடி நம்ம பெரிய ஆளு அப்படின்ற மைண்ட் செட்டே உனக்குள்ள வரக்கூடாது. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் ஏதாவது வழக்கமாக சொல்கிறது தான் தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை யார் மனசாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாலோ, கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் யார் மனசையாவது. பட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கவங்க, ஏற்றுக்காதவங்க விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் வந்து ட்ரோல் வீடியோ, அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் நான் இந்த மாதிரி பேசி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரோல் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.